ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பல்சர் NS 160 தாங்க பார்ப்பாங்க. அதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி குறிப்பிட்ட தூரம் ஸ்டார்ட் ஆகி விடும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் தாங்க பார்ப்போம். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பேட்டரி சார்ஜ் தொட்டியும் குறிப்பிட்ட தூரம் ஓடுங்க, குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டு வண்டி ஆஃப் ஆகிரும், அதுக்கப்புறம் அடைச்சு ஓடும், வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்மகிட்ட கஸ்டமர் வந்து விட்டுருந்தாங்க. கஸ்டமர் இருக்கணும் பேட்டரி பார்த்தோம், பேட்டரி போயிருந்துச்சு. அதோட புது பேட்டரி போட்டு பார்த்தோம், புது பேட்டரி போட்டும் வண்டி செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணால் பேட்டரி சார்ஜ் தொட்டியும் ஓடிச்சுங்க, அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அதே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்து வயரிங்லாம் செக் பண்ணோம், வயரிங் நல்லா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் யூனிட் ரெக்டிஃபையர் காயில் செக் பண்ணோம், அதுவும் நல்லா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் மற்ற மேக்னெட் காயில் தாங்க பார்த்தோம், பிரித்து பார்த்தது வந்து மேக்னெட் காயில் போயிருந்துச்சு. சார்ஜ் ஏற காயில் வந்து போயிருந்துச்சுங்க. இது வந்து செட்டாக தாங்க வரும். செட்டாக வந்தோம்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டு நம்ம கழட்டிட்டு ஃபுல்லாக மாற்ற போகிறோங்க. இந்த NS 160 வந்து கம்பெனிலே இந்த காயில் பிரச்சனை ஃபுல்லாக எல்லா வண்டியிலுமே இருந்துருக்குங்க. நம்ம எப்படி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரியில் வர போல்ட்டை வந்து ஒரு போல்ட்டை கழட்டிட்டு ஒரு வயரை கழட்டோம்னா வண்டி ஆஃப் ஆயிருங்க. அதே தெரிஞ்சுங்க காயில் போச்சுன்னு. ஏன்னா காயில் நல்லா இருந்தால் பேட்டரி போல்ட்டை கழட்டினா வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் கவரை மாட்டிட்டு மேக்னெட் கவரை மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்து பேட்டரி வேறு கழட்டி பார்த்தாச்சு. வண்டி அதுக்கப்புறம் ஓட்டு போகிறோம், அழகாக ஓடுது. நம்ம செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது.